கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், சங்கீதம் 23:5 மற்றும் பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பரிசுத்த யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்திய கிழக்கு நாடுகளிலே மேய்ப்பன் தன்னுடைய கரத்திலே எப்பொழுதும் ஒரு எண்ணெய் குப்பியோடு இருப்பான். அதில் தைலம், அதாவது எண்ணெய் இருக்கும். அதை ஆடுகளுக்கு தலையிலே அவன் என்ன செய்கிறான்? அபிஷேகிக்கிறான், தலையிலே ஊற்றுகிறான். ஏன்? அந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில விஷப்பூச்சிகள் அந்த ஆடுகளினுடைய மூக்கின் வழியாக உள்ளே சென்று அவைகளுக்கு தொந்தரவு கொடுப்பது உண்டு. சில ஒரு விதமான வண்டு, ஒரு விதமான பூச்சிகள் உண்டு. அடர்த்தியான முடிகளோடு இந்த ஆடுகள் இருக்கின்றபடினால சில வண்டுகள் என்ன செய்கிறது? அந்த ஆட்டின் ரோமங்களுக்கு இடையாக சென்று கூடு கட்ட ஆரம்பித்து விடும். கூடு கட்டி அப்பூச்சி ரோமத்தில் பெருகி அதன் விளைவாக அந்த ஆட்டுக்குட்டியானது பார்வை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னும் சில நேரங்களில் ஆடுகள் மேய்கின்ற பொழுது சில முட்செடிகள் அல்லது முட்கள் குத்தி தலையிலே காயம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையினாலே இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? மாலையிலே தொழுவத்திலே அடைப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆடுகளாக அவன் தலையை தடவி எங்கெங்கு ஈரப்பசை இருக்கிறது என்பதை பார்த்து அவன் தலையிலே அந்த எண்ணெயை என்ன செய்கிறான்? விடுகிறான். அதை நிமித்தமாக அந்த ஆடு பாதுகாக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை அடிப்படையாக கொண்டுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் அறிந்திராத விஷப்பூச்சிகள், நான் அறிந்திராத விஷச்சந்துக்கள், நான் அறிந்திராத ஒருவேளை என்னுடைய தலையை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற முட்கள், இல்லையினால் என்னுடைய வாழ்க்கையிலே கூடு கட்டி கொண்டு இருக்கிற பாவ காரியங்கள், என்னை குத்தி கேவலப்படுத்துகின்ற பலவிதமான கூர்மையான முட்கள், இவைகளின் மத்தியிலே தேவன் என்னை ஆற்றும்படியாக, என்னை தேற்றும்படியாக என்னுடைய தலையிலே ஒரு மேய்ப்பனாக அவர் எண்ணெய் பூசுகிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளாகிய நம்மேல் பொழிந்தருளுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு இதை நாம் ஒப்பிடலாம். இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்களும் நானும் அசுத்த ஆவிகளின் மீது அதிகாரமுள்ளவர்களாவது மாத்திரமல்ல, வேறு பல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே யோவான் 3:34 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாத அபிஷேகத்தை பெற்றிருந்தார் என்பதாக வாசிக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு சிறப்பான தொடர்பை கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தொடர்பு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும். நான் பார்ப்போம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பரிசுத்த ஆவியோடு அங்கே இடைப்பட்டதாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், அவர் பரிசுத்த ஆவியால் உற்பத்தியாகி கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார் என்பதாக பரிசுத்த மத்தேயு 1:18 மற்றும் 23ஆம் வசனத்திலே, லூக்கா 1:27 நாம் வாசிக்கிறோம். அற்புதமாக கருவுற்றதினால் இயேசு பரிசுத்தமாக இருந்தார். அதாவது அவரில் பாவத்தின் எந்த சுவடுமே இல்லை. இதனால் நம் பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டதன் மூலம் உனக்கும் எனக்கும் பாவ பரிகாரம் செய்ய அவரால் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பரிபூர்ணமான பாவமற்ற இரட்சகர் இல்லாமல் நம்மால் ரட்சிப்பையும் மீட்பையும் அனுபவிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை பரிசுத்த மத்தேயு 3:16-17 நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்னால் தம்முடைய சீஷர்களுக்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை, இந்த உலக ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றார். ஞானஸ்நானம் பெற்றவுடன் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு வனாந்தரத்திற்கு சென்றார் என்பதாக வாசிக்கிறோம். அங்கே சாத்தானால் ஆண்டவராய் இயேசு 40 நாள் சோதிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் நிறைந்திருந்தபடியால் அவர் சாத்தானை எதிர்த்து வெற்றி கொள்ள முடிந்தது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தம்மீது பரிசுத்த ஆவியானோர் வந்து இறங்கியதன் மூலம் எஸ்ஐயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குறிப்பிட்டதை நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை சுட்டிக்காட்டி அவர் தம்முடைய பணி எத்தகையதாக இருக்கும் என்று நமக்கு காட்டினார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதன் மூலமாக நாம் அந்த அசுத்த ஆவிகளின் மீது அதிகாரமுள்ளவர்களாவது மாத்திரமல்ல, வேறு பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு அளவில்லாத அபிஷேகத்தை பெற்றிருந்ததினாலே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஒருவேளை அவர்தான் தேவன், அவர்தான் ஆண்டவர். ஆனால் மானிடனாக இந்த உலகத்திலே வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள அளவில்லாத அந்த ஐக்கியம் அவருக்கு தேவைப்பட்டது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக கடந்து வந்தவர்களாக இருக்கிறோமா? அபிஷேகத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பகுதிகளை நாம் பார்ப்போம் என்றால், தேவனுடைய ஊழியக்காரனாகி ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு ஆசாரியனோ எழுத்தின்படியாக சிரசில் அபிஷேக தைலம் வார்த்து ஒரு நபரை அபிஷேகம் பண்ணுவார். நாம் உதாரணமாக பார்ப்போம் என்றால், யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தீர்க்கதரிசியாகி எலியாவுக்கு தேவன் கட்டளையிட்டதை 1 ராஜாக்கள் 19:16 பார்க்கிறோம். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணினான் என்பதை 1 சாமுவேல் 10:1 பார்க்கிறோம். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வருகின்ற பொழுது இந்த 23ஆம் சங்கீதம் நமக்கு விளக்குகின்ற காரியம், நீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற. நீர் ஒரு ஊழியன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஏதோ சிறப்பு மிக்க ஒரு வல்லமையான ஒரு ஊழியன் அல்ல. தேவரீர் என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவம். அது மிக விசேஷமானது. அதில் ஒரு தீர்க்கதரிசியோ ஆசாரியனோ அல்லது ஏதோ ஒரு தேவ மனிதனோ நம் தலையின் மேல் எண்ணெய் வார்ப்பதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து சற்று ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால் நாம் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே கோரேஸ் என்னும் ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரித்திரத்தில் அவன் மகா கோரேஸ் என்று அழைக்கப்பட்டான். சைரஸ் த கிரேட் என்று சொல்லுவார்கள். அவனை குறித்து சுமார் 4 பாரம்பரிய கதைகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று ஹெரோடோட்டஸ் என்னும் கிரேக்க சரித்திர ஆசிரியன் எழுதியுள்ள ஒரு பின்வருமாறு கூறப்படுகின்ற ஒரு கருத்தாகும். கோரேஸின் பாட்டனார் பெர்சியாவின் மன்னனாய் இருந்தார். அவருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கவில்லை. அவருடைய மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தபோது ராஜா அந்த குழந்தையின் மேல் பொறாமை கொண்டு அதை கொன்று போடும்படி தன் நம்பிக்கைக்குரியவனான ஒரு சேவகனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த குழந்தையை அவனிடத்தில் கொடுத்தார். அவன் அந்த குழந்தையின் பேரில் அனுதாபம் கொண்டு அதை தன்னுடைய கைகளால் கொல்ல மனமற்று ராஜாவினுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக அதை ராஜாவின் மந்தை மேய்ப்பன் ஒருவனிடம் கொடுத்து விட்டான். அவன் ராஜாவுக்கு தெரியாமல் அந்த குழந்தையை தன்னுடைய சொந்த பிள்ளை போல வளர்க்கலானான். அந்த குழந்தையே கோரேஸ் என்று அறியப்படுகிறான். இவ்விதமாக சிறுவனான கோரேஸ் ஒரு ஆட்டிடையனாகவே வளர்ந்து வந்தான். அவன் இளைஞனான போது தான் ராஜாவின் பேரன் என்பதையும் பட்டத்திற்குரியவன் என்பதையும் அறிய வந்தான். இதை அறிந்தவுடன் அவன் நான் சிங்காசனத்திற்குரியவன், நான் எப்படி ஆகிலும் சிங்காசனத்தை அடைய வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தன்னுடைய தடியையும் கவனையும் ஆயனுக்குரிய மற்ற பொருட்களையும் வீசி எறிந்து விட்டான். அவனுடைய மனப்பான்மை முற்றிலுமாக மாறிவிட்டது. அவன் ஒரு ராஜாவைப் போலவே சிந்திக்கவும் பேசவும் தொடங்கினான். அவனுடைய சிந்தனை முழுவதுமாக மாறுதல் அடைந்தது. முடிவாக அவன் சிங்காசனத்தை அடைந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிரகாரமாக இதுவே நம்முடைய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக, யாவரையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து போகிற ஒரு ஆவியானவர் அல்ல, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அந்த தேற்றவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக அனுப்பப்பட்டவர். நம்மை வழிநடத்தும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆம், அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படாதவன் கிறிஸ்தவன் அல்ல.
நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் போவேனே ஆகில் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன் என்று சொன்னேன். உம்முடைய தேற்றவாளனாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்த எங்கள் அன்பின் தெய்வமே, அவரால் நாங்கள் நடத்தப்படுவதற்கு எங்களை முழுமையுமாய் அவருடைய பாதத்திலே எங்களை சரணடைகிறோம். ஆண்டவரே, நீ சகல சத்தியத்திற்குள் நடத்துகிற அவருடைய பாதையிலே நீர் எங்களை நடத்தி நாங்கள் மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.